ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவா செஞ்சு ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி எண்ட் நாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ. கேமராவும் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஓரளவுக்கு நான் சொல்கிறது படி நீங்கள் பண்ணிங்கன்னா போட்டுடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆல்ரெடி எப்பயும் போல் ஒரு லூப்பை வந்து நீங்கள் மேலே இழுப்பீங்க. இழுத்ததுக்கப்புறமா அந்த நீடில் லைட் அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்டிச்சை மேலே இழுக்கணும். நீடிலால் இழுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டை வந்து நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிடும். இப்போ நான் திருப்பியும் நான் போடுறேன் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். பட் இவ்வளோ தான் கிளியராக கிடச்சிது. அதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் நீட்டாக லூப்பாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டை நான் மேலே இழுக்கிறேன். இழுத்துட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளாலே அந்த நீடில் நம்ம ரொட்டேட் பண்ணி அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சை நீங்கள் மேலே இழுக்கணும். நீடில் கொடுத்து மேலே இழுக்கணும். மேலே இழுக்கும்போது கீழே நூலை வந்து நீங்கள் கீழேயும் இழுக்கணும், மேலே நீடில் வச்சு இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட்டு கீழே போகும். அந்த நம்ம இழுக்கிறோம்ல, அந்த த்ரெட்டை சுற்றி போகும்போது அந்த நீங்கள் மேலே வந்து இந்த நீடில் வந்து விட்டுறக்கூடாது. இந்த பிடிச்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு லூப் வந்து சின்னதாக கிடைக்கும். இல்லைன்னா பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடியில் கூடிய ஊசியை கொடுத்து நீங்கள் அந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெரிய லூப்பாகவே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த லூப்பை எடுத்தாச்சு, புதுசாக எடுத்துருக்கிற த்ரெட்டு. இப்போ இதுக்குள்ளே கூடி நம்ம நீடில் கொடுத்துட்டு, நீடில் உள்ளே தான் இருக்குது, அப்படி நீங்கள் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணி அதுக்கு முன்னால் ஒரு லூப் போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட்டை நீங்கள் மேலே தூக்கணும். தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டில் எடுத்த த்ரெட்டு அந்த தள்ளுறேன் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டு வந்து கீழே தள்ளணும். நீங்கள் வந்து அப்படி ஒரு கையால் நீங்கள் கீழே தள்ளி விடுங்க. இல்லைன்னா கீழே நீங்கள் நூலை த்ரெட்டை கிளாத்துக்கு கீழே நீங்கள் இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போயிட்டு அப்படின்னா நீங்கள் போய் அது லாக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த நீடில் வந்து விடக்கூடாது. அதை நீங்கள் மேலே டைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே நீங்கள் இழுக்கணும், மேலே நீடிலால் மேலே தூக்கணும். அப்படிங்கும் போச்சுல நல்லா லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பெரிய லூப்பாக அப்படி வெளியில் தெரியுது. இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அடியிலேருந்து நீடியில் கொடுத்து கீழே இழுத்து விட்டுக்கலாம். அது நல்லா இது மேலே வந்து அந்த பெரிய லூப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இது வந்து. இதே மாதிரி நீங்கள் போக போக கொஞ்சம் சின்ன லூப்பாக எடுத்து நாட் போட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் போடுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அந்த நீடிலுக்குள்ளே கூட ஒரு ரொட்டேட் பண்ணி அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே இழுக்கணும். மேலே இழுக்கிற அதே சேம் டைம் நீங்கள் கீழேயும் இழுக்கணும். கீழே இழுக்கும்போது மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் நீடிலால் நல்லா பிடிச்சிருக்கணும், விட்டுறக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதுதான் வந்து ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போதும் இந்த லாக் தான் நம்ம போடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.